ஆராதனையில் நம்மளை அழைத்து வந்ததான மிக பெரிதான கிருபைகள் நினைத்து, அப்பா நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு வாக்கு மாறாதவராக இருந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான அதிசயமான காரியங்கள் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் 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 போற்றுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே எங்களுக்காக வழிகளை நீர் ஏற்படுத்துபவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்பவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு இடைப்படுகிறதான வார்த்தைகளை நீர் என்னிடம் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் என்ன நோக்கத்தை நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீரோ அதன் ஆண்டவரை வெளிப்படுத்த நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுடனே மகிமைப்படுங்கப்பா என்று அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் எங்களுடனே இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இடைப்படணும். இந்த காலை வேளையில் நம்மளுடைய ஆராதனையில் அவருடைய மகிமையான கரம் நம்மோடு இடைப்படணும், அவருடைய கரம் நம்மோடு இடைப்படணும் என்று சொல்லி, அப்பா உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தியது ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களுக்கு பலனை கொடுத்தது, உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்தது, உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தினது, உம்முடைய கரம் எங்களை வணைந்தது ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களுக்கு பலன் தந்தது. ஓ உம்முடைய கரத்திற்கு மறைவாக ஒன்றுமே இல்லப்பா. எங்களுடைய கரத்தை நாங்கள் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரமாக வந்து எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே நிரப்பி செல்ல வேண்டும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் வெறுமையாக செல்லக்கூடாது தகப்பனே, நாங்கள் வெறுமையாக செல்லக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு விசை எழுந்து நின்று நம்மளுடைய ஆவியானவரை வரவேற்று, அப்பா இந்த ஆராதனை உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பணும் ஆண்டவரே. ஓ நாங்கள் வந்ததான காரியம் வெறுமையாக செல்லக்கூடாது, நாங்கள் வெறுமையாக செல்லக்கூடாதப்பா. உம்மை உயர்த்தும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடையும், சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை அப்பா. ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள், உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. மீண்டும் இந்த வார்த்தையை, சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே காலை வேளையில் அவரை மாத்திரம், இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உங்க நாமமே உயரணும் உயரணும் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. இயேசுவே உம் நாமமே பெருகணும்.
மகிமையாய் நீங்க இடைப்படணும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, நீர் யாவே எங்களுடைய ரொஃபேக்காவா இருக்கிறீங்க. ஓ, எங்களுடைய தேவைகளை சந்தித்ததான தகப்பன். ஹல்லேலூயா. பெருங்காற்று பெருங்காற்று அடை, ஓ செக்கடலும் வலி உங்க நாமமே. இந்த காலை வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எல்லா தடைகளும் பெருங்காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் உங்க நாமமே. ஓ, கண்மலையும் கரைந்து போகும். இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் உயரணும். உம்மை உயர்த்த வந்த எங்களை உயர்த்துங்கப்பா. இயேசுவே இயேசுவே. ஆராதனையில் நம்ம அழைத்து வந்ததான மிக பெரிதான கிருபைகள் நினைத்து, அப்பா நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு வாக்கு மாறாதவராக இருந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான அதிசயமான காரியங்கள் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் 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 போற்றுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுக்காக வழிகளை நீர் ஏற்படுத்துபவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்பவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு இடைப்படுகிறதான வார்த்தைகளை நீர் என்னிடம் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில் என்ன நோக்கத்தை நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீரோ அதன் ஆண்டவரை வெளிப்படுத்த நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுடனே மகிமைப்படுங்கப்பா என்று அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் எங்களுடனே இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இடைப்படணும். இந்த காலை வேளையில் நம்மளுடைய ஆராதனையில் அவருடைய மகிமையான கரம் நம்மோடு இடைப்படணும். அவருடைய கரம் நம்மோடு இடைப்படணும் என்று சொல்லி, அப்பா உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தியது ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களுக்கு பலனை கொடுத்தது. உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்தது. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தினது. உம்முடைய கரம் எங்களை வணைந்தது ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களுக்கு பலன் தந்தது. ஓ, உம்முடைய கரத்திற்கு மறைவாக ஒன்றுமே இல்லப்பா. எங்களுடைய கரத்தை நாங்கள் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரமாக வந்து எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே நிரப்பி செல்ல வேண்டும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் வெறுமையாக செல்லக்கூடாது தகப்பனே. நாங்கள் வெறுமையாக செல்லக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. எல்லா இருக்கிற ஒரு விசை எழுந்து நின்று நம்மளுடைய ஆவியானவரை வரவேற்று, அப்பா இந்த ஆராதனை உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பணும் ஆண்டவரே. ஓ, நாங்கள் வந்ததான காரியம் வெறுமையாக செல்லக்கூடாது. நாங்கள் வெறுமையாக செல்லக்கூடாதப்பா. உம்மை உயர்த்தும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடையும். சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை அப்பா. ஓ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள், உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை.
மீண்டும் இந்த வார்த்தையை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லே இந்த காலை வேளையில் அவரை மாத்திரம் இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லே காலை வேளையிலே நாமம் உயரணும் ஆண்டவரே. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமையாய் நீங்க இடைப்படணும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, நீர் யாவே எங்களுடைய ரொஃபேக்காவா இருக்கிறீங்க. ஓ எங்களுடைய தேவைகளை சந்தித்ததான தகப்பன். ஹல்லேலூயா. பெருங்காற்று அடை, ஓ செக்கடலும் வலி உங்க நாமமே. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எல்லா தடைகளும் பெருங்காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் உங்க நாமமே. ஓ கண்களை மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் உயரணும். உம்மை உயர்த்த வந்த எங்களை உயர்த்துங்கப்பா. இயேசுவே இயேசுவே ஓ உங்க நாமமே. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே உம்மை மாத்திரமே. அல்லேலூயா. உங்க நாமம் என்னை மேன்மைப்படுத்தும் அப்பா. உங்க நாமம் உயரணும். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே நீர் மாத்திரம் மேன்மை அடையணும் ஆண்டவரே. பாடுவோம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ உம்முடைய நாமம் மேன்மை அடையணும் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்தும் பொழுது உம்முடைய நாமம் மேன்மைப்படணும். எங்களை உயர்த்துகிறதான தகப்பனாக இருக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவேன், ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நல்ல தெம்பா வந்திருக்கிறீங்க? இன்னும் பாதி பேர் தெம்பாவே வரலையாட்டிருக்கு. எத்தனை பேர் தெம்பா வந்திருக்கீங்க? அவர் உயர்த்த வந்த இடத்துல ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் ஒருவரும் இல்லை. அவர் தரிசனம் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தவறாமல் அதை நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனாக இருக்கிறார். சவால்களை நமக்கு முன்பாக சென்று வழிகளை ஏற்படுத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில பாதைகளை உருவாக்குபவர் என்று? அவரை நாம் உயர்த்தி பாட போகிறோம். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா.
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்ல சத்தமாய் பாடி, தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவர் அவரே. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீர். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நம்முன் செல்வார். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் நீங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்து கண்மலையானவர் உம்மை உயர்த்துவேன். தடைகளை உடைப்பவர் தடுப்பவர் எவரும் கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதி. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே தரிசனம் தந்தவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீர். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவரே. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. விசுவாசமா அறிக்கையிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான தடை உடைக்கும் தெய்வம் நீர் மாத்திரம் என்று சொல்லி என்னை கண்மலையாக உயர்த்துபவரோ. தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். உமக்கொப்பானவர் யாரும் இல்லை.
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஒரு விசை உமக்கொப்பானவர் யார்? ஓ யாரும் இல்லையே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல அறிக்கையிட்டு வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே சொல்லி உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் ஒப்பில்லாத தகப்பனை, ஓ நம்மை வழி நடத்தினதான தகப்பனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வலது கரத்தை மாத்திரம் அவருக்கு நேராக உயர்ச்சி. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தி வந்தது மிகவும் பெரிதான கிருபை ஆண்டவரே. ஓ நாங்கள் நினைத்து வந்த பாதைகளை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு கிருபையாக நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யாரும் இல்லையப்பா. உமக்கொப்பானவர் யார்? மீண்டும் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? என்னை நடத்தினது உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மளை நித்தமும் நடத்துகிறதான தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நாம் எதனால விசேஷமா இருக்கிறோன்னா அவர் நம்மை கண்டதால் நாம் விசேஷித்த விதமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்டது மிகவும் பெரிதான கிருபை. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனால தான் நம்முடைய வாழ்க்கை விசேஷித்த விதமாகவும் அற்புதமும் அதிசயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இல்லாமல் இருந்திருந்தானா நம்ம என்றைக்கும் அடைந்திருப்போம். அவருடைய கிருபை நம்மளை நித்தமும் நடத்தி இருக்கிறது. அவரை நாம் உயர்த்தி பாட போகிறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் என்று சொல். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு
இருப்பதினால் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அவர் நம்மோடு அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் வாழ்வில் சந்தோஷம் தருபவர் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் எதினால் நீர் என்னோடு வருவதினால் என்னோடு இருப்பதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் மாறாவின் நீரை தேனாக மாற்றோ என் நேசர் என்னோடு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு மீண்டும் ஒரு விசை மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் தேனை போல நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருபவர் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் நீர் என்னோடு வருவதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பது எதினால் நீர் என்னோடு வருவதினால் அவர் நம்மோடு இருப்பதினால் நாம் விசேஷமாக இருக்கிறோம் நீர் என்னோடு இருப்பதினால் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் சந்தோஷர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு
நம்மோடுண்டே. நல்ல கரங்களை தட்டி ஓ மாறாவின் நீரை தேனாக மாற்றுபவர், நம்முடைய ஏக்கங்கள்லாம் மாற்றும் நல்ல தகப்பன். ஓ சந்தரதரி துரி மனநன மனந்தரபலபா ஓரி ஆந்திரதரி துரி தரமனந்தரபலபா சமனன மனந்தரபலபா. ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கம் எல்லாம் மாற்றும் நல்ல தகப்பன் நீர். ஆண்டவரே, என்னுடைய மாறாவினுடைய வாழ்க்கை மாற்றினது போல நீர் என்னுடைய வாழ்க்கை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பயங்கரமான குழியிலிருந்து எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினதான நல்ல தகப்பன். ஓ, அவரை ஆராதிக்கும் பொழுது நம்மோடு கூட இடைப்படுகிறதான தகப்பனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது உயர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த. பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் இருந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஓ, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். அவரை மாத்திரம் உயர்த்தி, அவரே பூமி அனைத்திற்கும் ராஜா. ராஜா, ஓ, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது. தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். அவர் உன்னதமான தகப்பன், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்பட தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மிகவும் துதித்து பாடி மகிமைப்படுத்து. பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி தமக்கு பயந்த பிள்ளைகளை, ஓ தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அப்படி எழுந்து நின்று பாடுவோமா? பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது இன்னும் ஒரு விஷயம் உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது ஓ கிருப 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 எல்லாமே கிருப 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 கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாமே கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாமே கிருப. கிருப 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 கிருபையே அவர் தந்த கிருபையை நினைத்து ஓஹோ கிருப 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 கிருப. அற்புதங்கள் நடக்கும் நம் வாழ்க்கையில், அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. வியாதி எல்லாம் மாறினது, ஏன் பாவம் எல்லாம் பறந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. அற்புதம் செய்பவர். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. வியாதி எல்லாம் மாறினது, பாவம் எல்லாம் மறந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கிருபை மாத்திரமே கிருப 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 கிருப. அந்த கிருபை நினைத்து ஓ கிருபை தந்த தேவனை நோக்கி பார்த்து, உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஓ கிருபை கிருப 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 கிருபை கிருப 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 கிருபை கிருப 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 கிருப. அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த தாளந்துகளுக்காக நன்றி ஆண்டவரே. கிருப 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 கிருப. ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓ கிருபையை தந்த தேவனை நோக்கி பார்த்து, ஓ உம்முடைய கிருபை விலையேறு பெற்றது ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லைனா நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நல்ல பலமா அவரை துதித்து நல்ல கரங்களை தட்டி ஓ அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில பாராட்டினதான கிருபைகள் எவ்வளவு அதிசயமானவைகள், எவ்வளவு அற்புதமானவைகள். ஓ உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீருடைய வாழ்க்கையில செய்த அதிசயமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முந்தினவை பார்க்கிலும் என்னை உயர்த்திவேன். நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மை உள்ளவர், என்றென்றும் நடத்துவார். ஓ நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மை உள்ளவர், என்றென்றும். சிறுமைப்பட்ட என் வாழ்க்கை, சிறுமைப்பட்ட என் வாழ்க்கையை நீர் துவக்கி வைப்பீரே. சத்ருவின் முன் எந்தன் தலையை
உயர்த்தி வைப்பீரே. வைப்பாரா நம்முடைய தேவன்? சிறுமைப்பட்ட என் வாழ்க்கையை நீர் துவக்கி வைப்பீரே. சத்ருவின் முன் என் தலையை உயர்த்தி வைப்பவர். உயர்த்தி வைப்பீர். ஓ சிறுமைப்பட்ட என் வாழ்க்கை, சிறுமைப்பட்ட என் வாழ்க்கையை நீர் துவக்கி வைப்பீரே. சத்ருவின் முன் எந்த தலையை உயர்த்தி வைப்பீரே. சிறுமைப்பட்ட என் வாழ்க்கையை நீர் துவக்கி வைப்பீர். சத்ருவின் முன்பாக என் தலையை உயர்த்துபவர். ஓ என்னை மேன்மையான இடத்துல வைப்பவர். நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர். நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர். நன்மை செய்யும் தேவன், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர். என்றென்றும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ நன்மை செய்பவர். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஓ எங்களுடைய கரங்களை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர். என் தூயரே தூயரே தூயரே, சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் வல்லவர் நீரே. தூயரே தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே துதியுமக்கே, பாத்திரர் பாத்திரரே. ஆமென். ஓ நீர் என் நல்லவர், நீர் நன்மை செய்யும் தேவன், எங்களை மறவாத நேசரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தை மாத்திரம் ஒரு விஷயம் அறிக்கிட்டு சொல்லுவோமா? ஓ நன்மை மறவாமல், உண்மையுள்ளவர் அவர், நீர் உண்மையுள்ளவர். என்றென்றும் ஒரு விசை நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர். என்றென்றும் நடத்துவி. ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இணைந்திருக்கிறது. அவருடைய மகிமை நம்ம இடைப்பட்டிருக்கிறது. ஓ உம்முடைய அன்பிற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya
நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர், என்றென்றும் நடத்துவீர். நீர் நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், நீர் உண்மையுள்ளவர், என்றென்றும் நடத்துவீர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் நன்மை செய்பவர், மறவாமல் காப்பவர், உண்மையுள்ளவர், நம்மளை நித்தமும் நடத்துகிறதான தகப்பன். அவரை மாத்திரம் உயர்த்தி, அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவருக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனத்தில் ஆண்டவரை இடை கட்டினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதான வேலைகள் நீரே கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையும், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையும், லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே சம்பவத்தை இந்த 3 என்ன புத்தகத்திலேயும், நற்செய்தி புத்தகத்தில் நாம் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல என்னச்சுன்னா மத்தேயுல என்ன சுவிசேஷமும் மத்தேயும் அதுக்கடுத்த மார்க்கம் இவனை வந்து என்னச்சுன்னா ஒரு வாலிபன் என்று என்னச்சுன்னா சொல்லுகிறார்கள். ஆனால் லூக்கா மட்டும் என்னச்சுன்னா அவனை ஒரு அதிகாரி என்று என்னச்சுன்னா கூறுவதை நான் வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாத, இவன் ஒரு வாலிபன், இவன் ஒரு அதிகாரி. அது மட்டுமல்ல, நான் அந்த 3 நற்செய்தி புத்தகத்திலையும் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு அடைப்பெனா, இவன் ஒரு ஐஸ்வர்யவன், பணக்காரன் என்று என்னச்சுன்னா அவனை குறித்து அங்கே கூறப்பட்டதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, இவனை குறித்து இன்னும் சொல்லப்பட்டது என்ன, இவன் ரட்சிப்பை அறிந்து கொள்வதற்காக, தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக விருப்பம் உள்ளவனாக இருந்தான். அதனால தன்னுடைய கிரியையினால என்னச்சுன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தான். ஆனால் அது அவனால் கூடாமல் போயிற்று. எனவே இயேசுவிடத்தில் வந்து அவன் கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இன்னும் ஒரு என்னச்சனை இதில் வாசிக்கும் பொழுது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உலகம் விரும்புகிறபடி என்னச்சுன்னா அவனிடத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், வாலிபம், அவன் ஒரு இளமை உள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை. அவனிடத்தில் அந்தஸ்து இருந்தது, அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, அவனிடத்தில் என்னச்சுன்னா செல்வம் இருந்தது. இப்போ எல்லாம் அவனிடத்துல இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நித்தியம் இல்லாத ஒரு திருப்தியற்ற என்னச்சுன்னா வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனால தான் ஆண்டவரிடத்தில் வந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு அது நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அநேகர் இடத்துல கேட்டால் அவங்க தங்க வயதையே சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா எப்போவுமே எப்படி இருக்க விரும்புவோம்? எப்போ எப்படி இருக்கோம்? இளமையாக இருக்க விரும்புவோம். எதுக்காக நம்ம வெள்ள முடியெல்லாம் மறைக்கிறோம்? இளமையை காட்டுவதற்கு தான். ஸ்தோத்திரம். லைட்டாக இருந்தால் கூட ஏதாவது தடை வச்சிருந்தோம். அது இளமை என்னச்சுன்னா அப்படி என்னச்சுன்னா காட்டுவதற்கு என்னச்சுன்னா முயற்சி எடுக்கிறோம். எவ்வளோன்னு சில ஆட்களை பார்த்து என்னச்சா தாத்தான்னு கூப்பிட்டா பாட்டின்னு கூப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. என்னமே எப்போவுமே என்னச்சுன்னா என்ன பாட்டு தாத்தான்னு கூப்பிடுத, பாட்டின்னு கூப்பிடுத, உனக்கு எப்படி தெரியுது என்னை பார்த்து கோவப்பட்டுருவாங்க. சில ஆட்களை ஆண்டி அங்கிள்னே கூப்பிட விட மாட்டாங்க. அவங்கள அக்கானு கூப்பிடு, அண்ணனு கூப்பிடு, ஏன்னா அவ்வளோ இளமை. ஆனால் கிளவி தோத்துறோம். ஆனால் எல்லாத்தையும் பார்த்தா என்ன அப்படி நம்ம இளமையாக இருக்க தான் எல்லாம் விரும்புவோம். எப்படி இருப்போம்? 10 மாவை கேட்டு பாருங்கள். 83ன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றுக்கிடாது. ஆனால் அதை 23ன்னு சொல்லுங்கள், அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். இது 23. அது இன்னொன்று நினச்சினா நமக்கு வடிவி டீச்சர் அது 16 தோத்துறோம். அது 16, இது என்ன 28 தானே? இப்போ 28 30 ஆகிட்டோம். சரி, ஓகே. அப்போ யாருமே என்னச்சுன்னா வயசு என்னச்சுன்னா அது யாரும் நம்ம சொல்லுறதுக்கு என்னச்சுன்னா விரும்பல. எப்பவும் இளமையாக இருக்க விரும்புகிறோம். இவனுக்குடைய தோற்றமும் எப்பவும் எப்படி இருந்தது? இளமை. இவனை குறித்து வாலிபன் அப்படின்னு தான் சொல்லப்படுறது.
இவங்கிட்ட என்ன உலகம் எதிர்பார்க்கிற அந்தஸ்து இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. இவனுக்கிட்ட என்ன ஸ்தோத்திரம், செல்வம் இருந்தது. இது எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. வேதத்தில் நீங்க என்ன வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிரசங்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சாலோமன் ராஜா அவன் சொல்லுகிற சில வார்த்தையை நீங்க வாசிக்க முடியும். அவன் எப்படி சம்பாதித்தான். என் மனதில் இச்சித்த ஒன்றையும் நான் விட்டு வைக்கல. அந்த 10ஆம் வசனத்தில் பாருங்க. அந்த 10ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் அவைகளுக்கு என்ன செய்யலையா, தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தை நான் நினைச்சேன் வேண்டாம் என்று விளக்கவே இல்லை. அதனால தான் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், எத்தனை மனைவிகள், 300 மனைவியும் 700 மறுமண ஆட்டிகளும். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் இஷ்டம் போல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பாருங்க. வாழ்க்கையில் என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் நினைச்சேன் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். அதை எல்லாத்தையும் என்ன எடுத்தேன், எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் எனக்குள்ள இருந்தது. ஆனால் அவன் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுகிறான், 11ஆம் வசனத்தில் பாருங்களேன். 11ஆம் வசனம், என் கைகள் செய்த சகல வேலையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் எனக்கு இல்லை. எல்லாத்தையும் கண்கள் இச்சித்தவைகள் இருதயத்தில் விரும்பினவைகளையும் நான் எல்லாத்தையும் சேகரித்தேன். அதுக்கு ஒன்றுக்கு நான் விளக்கவில்லை. ஆனால் அது எல்லாம் என்ன அவன் சொல்லுகிறான், அது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறான். 17ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 2:17, ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்த சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியெல்லாம் எனக்கு எப்படி இருந்தது, விசனமாய் இருந்தது, வருத்தமாய் இருந்தது. எல்லா மாயையும் மனதுக்கு எப்படி இருக்கிறது, சஞ்சலமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் வந்திருக்கிற என்ன தேவ பிள்ளைகள், இந்த வாலிபனை போல என்ன நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிற என்ன செய்கிற கிரியையினாலேயோ, நமக்கு இருக்கிற என்ன ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தினாலேயோ, நமக்கு இருக்கிற அதிகாரத்தினாலேயோ, நமக்கு இருக்கிற என்ன ஸ்தோத்திரம் செல்வத்தினாலேயோ, பணத்தினாலேயோ ஒன்றை சாதிக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நித்தியமான வாழ்வையும் நித்தியமான என்ன ஜீவனையும் நமக்கு கொடுப்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நித்திய ஜீவ வாழ்வு இல்லை நித்திய ஜீவன் என்பது என்ன, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒரு பரிசுத்தமான வாழ்வு, தேவனோடு கூட உள்ள ஆவிக்குரிய வாழ்வு. அமை பாவத்திலையும் மரணத்திலையும் என்னச்சுன்னா அடைய முடியாத தேவனோடு ஐக்கியப்பட்டு என்றென்றைக்கு என்னச்சுன்னா வாழும் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். ஆமை இந்த ஜீவியம் என்னச்சுன்னா மரணத்திற்கு பின்பாக பரலோக ராஜ்யத்தில் அதை தொடர்ந்து வருகிறது. அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு சொல்லும் பொழுது ஆமை ஸ்தோத்திரம், இது மனுஷனால் கிடைக்குமா, பணத்தினால் கிடைக்குமா, அதிகாரத்தினால் கிடைக்குமா, இல்லை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கிற என்னச்சுன்னா ஐஸ்வர்யத்தினால் பெற முடியுமா? இல்லவே இல்லை. இதை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்பொழுது சொன்னார், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அந்த இடத்திற்கு போவதற்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று யோவான் 14:6 கர்த்தர் சொன்னார். இயேசு அல்லாமல், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் நித்தியத்திற்கு வழி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 10:28 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். எனவே நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வையை, ஆவிக்குரிய ஜீவியத்தை நமக்கு தருவது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தருவது நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில்
இருக்கிற என்பதே அந்த சாட்சியா. அடுத்த வசனம் பாருங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது, பரிசுத்த நற்கன் ஆராதனைக்கு வரும் பொழுது, இது என்னுடைய ஜீவன் என்று சொன்னார். இதை பருகிறவனுக்கோ இதை புசிக்கிறவனுக்கோ ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்று சொன்னால், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இந்த நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில காரியத்தை உங்களுக்கு எடுத்துன வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை அதிகமாக உங்களோடு என்னச்சுன்னா வலியுறுத்தி என்னச்சுன்னா சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன? இது தேவன் ஒருவர் தான் நமக்கு தருவார். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். குமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு உயர்த்தப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்க அடுத்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது, அவர் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோட பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். அதே யோவான் 5:24 வாசிக்கும் பொழுது, யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். அதே 6ஆம் அதிகாரம் யோவான் 6:47 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதே யோவான் 8:24 வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிற, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நான் அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நித்திய ஜீவனை இயேசுவை எந்த ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கிறார்களோ, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பணத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் அதிகாரத்தினாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய கிரியையினாலும் பெற முடியாததை நம்முடைய ஆண்டவர் இயேசு மேல் ஒரு தேவ பிள்ளை விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு, அவரால் தான் நாம் நீதிமானாக்கப்பட்டோம், அவரால் தான் நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி தப்புவிக்கப்பட்டோம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் என்ன செய்வார்? ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை சகைவை ஏற்றுக்கொண்டார்,
வேதம் சொல்ல வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 4:12 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன, வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய அப்போஸ்தலர் 4:12 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4:12 வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு ஒருவரே ரட்சிப்பை தருகிறவர். அதனால்தான் யோவான் 1:29 இயேசு கிறிஸ்து போகும் பொழுது யோவான் ஞானஸ்நானம் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராலே பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு உண்டு. நாமே சாபத்திலிருந்து மீட்பு உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அவனுக்கு நித்திய ஜீவனை இயேசு தருகிறார். அல்லேலூயா. நீதிமானாக்கப்பட்டோம். எப்படி? நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ரோமரின் புத்தகம் 3:24-25 சொல்லுகிறது. ரோமர் 3:24-25 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். 25 பாருங்க. 25 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் பொறுமையா அந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அவனை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கும் 5:1 பாருங்க. ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த தேவனை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நித்திய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் பரிசுத்த ஜீவியத்தையும் ஆவிக்குரிய வாழ்வையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவனுக்கு, அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யோவான் 3:17-18 பாருங்க. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்கு நித்திய வாழ்வை நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இரண்டாவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, யாருக்கு ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம், இந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். யோவான் புத்தகம் 17:3 சொல்லுகிறது. யோவான் 17:3 வாசிக்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்னதான்? யார் அறியணும் சொல்லுங்க. யார் அறியணும் சொல்லுங்க. இப்ப என்ன அறியணும்? நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன அறியதுக்கு என்ன செய்யணும்? அறியதுக்குன்னா மலையாளத்தில் என்ன கட் பண்ணுது, அறிதில்லை. என்ன அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? பழகணும். என் கூட என்ன செய்யணும்? என் கூட என்ன செய்யணும்? பழகணும். அப்போ அவர் அறியணும்னா, இயேசு கிறிஸ்து அறியணும்னா பழகுறீங்களா? பழகுறீங்களா? நேரம் செலவழிக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம்? ஏன் நம்ம விடாய்த்து போகிறோம்? ஏன் நம்ம கலக்கம் அடைகிறோம்? ஏன் நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம்? அவர் அறிகிற அறிவில்லை. அவரை நம்ம உண்மையாக அறிஞ்சிட்டோன்னா போதும். அவர் உண்மையாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ருசித்து பார்க்கணும். குழம்பு வைக்கிறோம், உடனே எடுத்து என்ன செய்கிறோம்? அப்படி என்ன செய்கிறோம்? கையில் ஊற்றி அப்படி என்ன செய்கிறோம்? கொஞ்சம் நாக்கை வச்சு தொட்டு பார்க்குறோம். அப்படி தானே? உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே மாதிரி என்னச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் என்னச்சுன்னா நம்ம அப்படி பண்ணுதோம். ஒரு பானை எடுக்கிறோம், அதை என்ன செய்கிறோம்? தட்டி பார்க்குறோம். அதில் என்னச்சுன்னா சில இதெல்லாம் வச்சு பார்க்குறோம், இதெல்லாம் எப்படியோ இருக்குன்னு. நம்ம ஆண்டவர் கூட எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்,
அதை வச்சு தான் அவரை அறிய முடியும். ஆமே. என்னை குறித்து நல்லா யாருக்கு தெரியும்? ஆண்டருக்கு அடுத்து எனக்கு குறித்து யாருக்கு நல்லா தெரியும் சொல்லுங்கள்? எனக்கு யாருக்கு தெரியும்? என் மனைவிக்கு தெரியும். நான் யார் அப்படிங்கிறத என்னச்சுன்னா, புல்பீட்டில் என்னச்சுன்னா ஒரு மாதிரி நிற்கிறாரு, வெளியில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு யாருக்கு கிட்ட கேட்டால் தெரியும்? என் மனைவிட்ட கேட்டால் தெரியும். நான் அந்த பலிபடுத்து நிற்கும் பொழுது என் மனைவி என்னை பார்த்து ஆமேன்னு சொல்லலை அப்படின்னா நான் அதில் நிற்க தகுதியாற்று இழந்து போய் நிற்கிறேன்னு அர்த்தம். இழந்து போயிருக்குன்னு அர்த்தம். என் பிள்ளைகள் என்னை பார்த்து என்னச்சுன்னா ஆமேன் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா, நான் பேசுகிற பிரசங்கத்துக்கு ஆமேன் சொல்லலை அப்படின்னா நான் தகுதி இழந்து போயிருக்குன்னு அர்த்தம். என்னை பற்றி என்னச்சுன்னா என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் யார் அப்படின்னு தெரியும். எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், எனக்கு எல்லாம் தெரியும். தோத்திரம். என்னோடு கூட பழகிறவங்க, என்னோடு கூட என்னச்சுன்னா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம எவ்வளவுக்குள்ளே என்னச்சுன்னா ஆண்டவரோடு இருக்கிறோமோ அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அநேக நேரத்தில் வேதம் நமக்கு என்ன சொல்ல தெரியுமா? ஒன்றான மெய் தேவனாய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். சில நேரத்தில் நம்ம என்னச்சுன்னா ஜபம், அந்த ஜபம் இந்த ஜபம் அப்படி, இந்த ஜபம் இந்த கூட்டம் அந்த கூட்டம்லாம் வைக்கிறோம். இந்த கூட்டங்கள்லாம் என்னச்சுன்னா செலவங்களுக்கு செலன என்ன ஒரே கூட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னச்சுன்னா எப்பவும் வேலை உள்ள பிஸி உள்ள ஏரியா. இதில் நம்ம என்னச்சுன்னா எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணால் வரேன். நம்ம வேலை செஞ்சு என்னத்தை சாதிச்சிட்டோம்? ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் பார்த்தா வெங்காயம் மாதிரி தான். உரிச்சு பார்த்தா என்னது கடைசியில்? ஒன்றுமே நத்திங், ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன சமாதானத்தை கண்டுட்டோம், என்ன ஆசீர்வாதத்தை கண்டுட்டோம், என்ன விடுதலை கண்டுட்டோம், என்ன மேன்மையை கண்டுட்டோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்ன என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அவர் இல்லாமல் இருக்கிற செய்யப்படும் எல்லாமே ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகிரும். அவரை நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம அவருக்கு நேரம் செலவழிக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள அவரோடு நம்ம என்னச்சுன்னா உறவாடுகிறோமோ, அவரை நம்ம எவ்வளவுக்குள்ள மகிமைப்படுத்துகிறோமோ, நீங்கள் அவரை தெரிஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களை ஆராதிக்க ஒருத்தர் சொல்லவே வேண்டாம், நீங்களே ஆராதிப்பீங்க. நீங்கள் அவரை பாடுன்னு சொல்ல வேண்டாம், நீங்களே பாடுவீங்க. தானா உங்களுக்கு பாட்டு வந்துடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வாயத்தரங்க, பாட்டு பாடுங்க, கையை தட்டுங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அனுபவிச்சு என்னச்சுன்னா அவருக்கு கையை வைத்து ஆராதிப்பீங்க. அதுதான் ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை எவ்வளவு அறிகிறோம் அதுதான் முக்கியம். அவரை நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த உலகத்தில் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம் கொடுக்குறீங்க பாருங்க. என் மனைவி, என் பிள்ளைகள், வேலை, என் தொழில், என் படிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுங்க பாருங்க. இதெல்லாம் உங்க முன்னால் குப்பையா மாறிடும். ஐயோ, இவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்கிட்ட இருக்கு, இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன் என் கூட இருக்கிறார். அவரை அறிஞ்சிட்டோம்னா, அவருடைய தன்மை என்னன்னு அறிஞ்சிட்டோம்னா, அவருடைய கிருபை என்ன அறிஞ்சிட்டோம்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது உங்களுக்கு பெரிய பேடல தெரியாது. ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு உயர்வா இருப்பார். அதனாலதான் என்னை அவரை அறிகிற அறிவின் அவரை அறிகிறவனுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை எங்க வச்சிருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலத்தில். ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற கிரியையினால் உனக்கு உயர்வு இல்லை, என்னை அறிகிற அறிவு உனக்குள்ள இருந்தால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவு இன்னைக்கு இல்லாம போயிட்டு. வசனம் என்ன சொல்லுது? யோவான் 15:21 வாசிக்கிறோம். யோவான் 15:21 அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். என்ன செய்யணும்? உன்னை உபத்திரப்படுத்துறாங்க, உனக்கு விரோதமாய் துன்பப்படுத்துகிறாங்க, உன் வாழ்க்கையில் என்ன உனக்கு விரோதமாய் செய்கிறாங்க. அதே 16ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்க. 16:2-3 பாருங்க. ஸ்தோத்திரம். 16:2-3 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் யாருக்கு செய்கிறேன்? தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு என்னச்சுன்னா செய்வார்கள் என்று. ஏன் இன்னைக்கு என்னச்சுன்னா ஆலயம் ஆராதிக்க முடியல? ஏன் இன்னைக்கு ஜெபம் நடத்த முடியல? ஏன் இன்னைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திர தேவனை மகிமைப்படுத்த முடியல? அவர்கள் அதனுடைய மகத்துவத்தை அறிஞ்சிருந்தாங்கன்னா அது ஆசீர்வாதத்தை என்னைக்கோ அனுபவிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அந்த சந்தை கடைக்குள்ள போனா, சந்தை கடைக்குள்ள வெளியிருந்து பார்த்தா உள்ள என்னன்னு தெரியவே தெரியாது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், சந்தைக்காடா இருக்குப்பா அப்படிமோ. அது சந்தைக்காடில் என்ன இருக்கும்? எல்லாம் ஒருத்தர் கத்திரிக்காம, ஒருத்தர் என்னச்சுன்னா வெண்டைக்காம, ஒருத்தர் முருங்கைக்காம, ஒருத்தர் பச்சை, அவர் என்னச்சுன்னா வெள்ளரிக்காம, ஒருத்தர் அவன் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அதனால் வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு என்ன வேணுது, அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி என்னச்சுன்னா குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் என்ன என்ன கேட்குறாங்கன்னு தெரியும், என்ன இருக்குன்னு தெரியும். உள்ளே இல்லாமல் வெளில வச்சு கேட்டால் ஒன்றுமே தெரியாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தால் தான் அவருடைய மகத்துவம் என்னன்னு அறிந்து கொள்ள முடியும். வெளியில் இருக்க தட்டி அவரை நம்ம ருசிக்க முடியாது, அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவருக்குள்ள நம்ம என்ன வரணும். என்ன அவங்க அறியாததினால் தான், என் பிதாவை அறியாததினால் தான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஏன் அவங்க அறியல, எதுக்காக அவங்க அறியல, ஏன் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து உங்க குடும்பம் என்னச்சுன்னா, நீங்க சினிமா தியேட்டருக்கு போறீங்க, நீங்க என்னச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்க ஊர் சுத்துதீங்க, உங்களை யாருமே ஒண்ணுமே சொல்லல. நீங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், கெட்ட வழியில போகும்பொழுது உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனா இயேசுவை ஆராதிக்க வரும் பொழுது உங்களை ஏன் உபத்திரப்படுத்துறாங்க, ஏன் சஞ்சலப்படுத்துறாங்க. ஒரு தங்கச்சி காலையில் நினைச்சுன்னா 5 மணிக்கு வருவா. இன்னைக்கெல்லாம் வரும்பொழுது நான் வெளியே நிற்க அழுதுகிட்டே வந்தா. அவளுடைய சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். அமைத்தோத்திர பல நெருக்கத்துல இருந்து அவ வரா, தெரியாம வரா. போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ போட்டுட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அவ குளிக்க கூட மாட்டா, அந்த அளவு தான் வருவா. ஏன்னா வீட்டில் என்னச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ அப்படிதான் சபைக்கு வந்துட்டு போறா. அப்படி ஆராதிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. ஏன் அவ வாழ்க்கையில் என்னச்சுன்னா அவள்கிட்ட கேட்டேன், ஏமா எதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உன் மாப்பிள்ளை எப்படிப்பட்ட, நான் பேசட்டுமான்னு கேட்டேன். அவன் ஒன்று சொன்ன, இல்லை பாஸ்டர், அவர் நல்ல இயேசுவை அறிந்தவர், சபைக்கு வந்தவர், அவர் வந்து சபைக்குள்ளே என்னச்சுன்னு இருந்தவர். ஆனால் சில காரியங்கள் நினச்சி இன்னைக்கு அவர் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறார். இன்னைக்கு அவர் என்னை உபத்திரப்படுத்துகிறார். அவர் போராட்டம், என் பிள்ளைகளை கூட்டு வர முடியலை, நான் இன்னைக்கு தனியாக ஒளிந்து வருகிறேன் ஆலயத்துக்கு, நான் என்னச்சுன்னா அவுட் சைடு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த எப்படி வந்திருப்பாங்க, எப்படி வந்திருப்பாவா, தேவனை பற்றி மகத்துவத்தை அவளை அறிந்திருந்தா வந்திருப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அவங்க ஏன் உபத்திரப்படுத்துறாங்க, ஏன் துன்பப்படுத்துறாங்க? வசனம் அழகா சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான அவர் கண்கள் என்னச்சுன்னா குருடாக்கிட்டான். மனக்கண் என்னாச்சுட்டா குருடாக்கிட்டான், மனசை குருடாக்கிட்டான். அதனால அவங்க என்ன செய்யறாங்களா, அவங்க மனக்கண் என்னச்சுன்னா அவங்க பிரகாசிக்க முடியாதபடி, அவங்க என்னச்சுன்னா உணர்வடைய முடியாதபடி அவங்க மனக்கண்ணை குருடாக்கினால என்ன செய்யறாங்க? எபேசியர் 4 17, 18, 19 வசனத்தை பாருங்க. எபேசியர் 4 என்னச்சுன்னா 10. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. அவங்க எதில் நடக்கிறாங்க? வீணான சிந்தையில் நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க கர்த்தரை அறியலை. இன்னைக்கு நீங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவரை அறிஞ்சிருக்கேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நீங்க எப்படி நடக்கிறீங்க? இன்னும் நாள் பார்க்குறீங்களா? இன்னும் என்னச்சுன்னா குறி கேட்குறீங்களா? இன்னும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வாஸ்து பார்க்குறீங்களா? இன்னும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நல்ல காலம் கெட்ட காலம் ராகு காலம் இதெல்லாம் பார்க்குறீங்களா? இன்னும் நீ கர்த்தரை அறியலைன்னு அர்த்தம். உங்க சேஃப்டிக்கு நீங்க இன்னும் என்னச்சுன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வச்சிருக்கீங்களா உங்க வீட்டில்? உங்களுடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உங்களுடைய அலுவலகத்தில் என்னச்சுன்னா உங்கள் தேவனுக்கு என்ன பிரியம் இல்லாத நீங்க வச்சிருக்கிறீங்களா? ஐயா, ஒரு தகடுனால உங்களை பாதுகாக்க முடியும் நினைக்கிறீங்களே, ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு பெரியவர். அமை ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு நம்ம வைக்கிற என்னச்சுன்னா பாருங்க, ஒரு பொட்டு வைக்க தப்பு இல்லை, ஆனா அங்கேயும் இங்கேயும் கருப்பை வச்சு இழி வச்சிருக்கோம் பாருங்க, எதுக்கு? திஷ்டியா. ஆனா தேவனுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு உங்க பிள்ளைகளுக்கு இல்லையா? அவரை காட்டில் இந்த ஒரு கருப்பு பொட்டு தான் உங்களை பிள்ளைய பாதுகாக்குமா? நீங்க கையில கட்டி இருக்கிற தாயத்து, உங்க இடுப்புல கட்டி இருக்கிற தாயத்து, இந்த தாயத்தை உங்களை பாதுகாக்குமா? எதுவும் பாதுகாக்காது. ஏன்? அவங்களுடைய என்னச்சின சிந்தைகள் என்னச்சின வீணான புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகள் என்னச்சு நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் ஆண்டு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வரணுமே. எல்லாம் இயேசுவே எனக்கு சொல்லுதமே, ஆனா பாடுதமே, வாழ்க்கையில் இருக்கா? அந்த இயேசுக்குள்ள வரணும். அல்ல சொல்லுங்க. மற்ற புறஜாதி நடப்பது போல் நடந்தால் இன்னும் நான் தேவனை அறியவில்லை. அடுத்த வசனம் பாருங்க, 18 வசனத்துல, அவர்கள் புத்திகள் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே
தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்கிறாங்களா? அந்நியராய் இருக்கிறார்கள். புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், இருதயத்தில் கடினப்பட்டவர்கள், தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு அவர்கள் அந்நியராக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம விழுந்துருதோம்? இயேசு அறிந்தா போதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் போயிடும். அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடுதான், வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் எவ்வுலகில் துணை இயேசுவே. அப்படின்னு பாட்டு சூப்பராக பாடிடுவோம். ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை? ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லை. அதனால் உலகம் என்ன நடக்கோ அதே மாதிரி நடக்கிறோம். உலகம் என்ன நினைக்கிறதோ அதை நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை, இயேசுவை அறிகிற அறிவு இருந்தால் அந்த நித்தியத்துக்குரியவர்களாக மாறி விடுவோம். இதுலேருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருவாராக. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவரை அறியும் பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் தேவனை அறிந்து கொண்டால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ஸ்தோத்திரம். நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். என்ன இருக்கும்? யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 8:32 பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, அந்நிய நினைச்சின ஸ்தோத்திரம் மார்க்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை, அந்நிய வழிபாட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலையை இந்த தேவ சத்தியத்தை அறியும் பொழுது உங்களுடைய நினைச்சின வழிகள் டேன் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தை மாறும், உங்க எண்ணம் மாறும், உங்க உணர்வு மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க செயல்பாடுகள் மாறும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36 வாசிக்கிறோம். 36 வாசி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்திலிருந்து நம்மை விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். தேவனை அறியும் பொழுதுதான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் வருகிறதோ அப்போது அவர்களுக்கு உலகத்திலிருந்து, பிசாசிலிருந்து, போராட்டத்திலிருந்து, அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து, அந்நிய வழிபாட்டிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இயேசுவை ஆமை எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடின சகேவு இயேசுவை அழைத்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனார். வேதம் சொல்லுகின்ற வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையாக வரும் பொழுது அவனுக்கு விடுதலை உண்டு. பாவத்தில் விடுதலை. எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கிரமத்தில் வாழ்ந்தாலும், எப்பேற்பட்ட கொடுமையான ஸ்தோத்திரம் பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் இயேசுவே என்று ஒரு வார்த்தை கூப்பிட்டார். அந்த இயேசு அந்த பாவத்தின் மனிதனை தூக்கி எடுக்கிறதற்கு என் இயேசுவால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. அவர் இல்லாம நமக்கு விடுதலை இல்லை. அவர் தான் விடுதலை தருவார். ஸ்தோத்திரம். அந்த இயேசுவை கூப்பிடுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. நீங்க உங்க சிந்தையில நீங்க அடிமைப்பட்டு இருக்கீங்களா? அந்நிய நினைச்சன ஸ்தோத்திரம் சிந்தைகள்னால, அக்கிரம சிந்தையினால நீங்க பீடிக்கப்பட்டு இருக்கீங்களா? இல்ல ஒரு தவறான வழியில நீங்க போய்கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல தவறான உறவுல நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை அதை விட்டு வெளியே வர முடியல. எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க, ஆனா உங்களால் வர முடியல. இயேசு என்று கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு விடுதலை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தர முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் இல்லாம விடுதலை இல்லைங்க. அவர் வந்துட்டார்னா விடுதலை. அல்லேலூயா. சிந்தையில விடுதலை வந்துடும், மனதில் விடுதலை வந்துடும், ஆவியில் விடுதலை வந்துடும், ஆத்மாவில் விடுதலை வந்துடும், நடக்க எல்லாத்திலும் விடுதலை வந்துடும். அந்த அடிமைப்பட்டு இருக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா.
ரெண்டாவது அவர் அறிந்திருக்கிறனால என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம், ஞான வெளிச்சம் வரும். 2 கொரிந்தியர் 4:6 பாருங்க. 2 கொரிந்தியர் 4:6 பாருங்க. இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்கள் என்ன செய்தார்? பிரகாசித்தார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள வந்துட்டேனா, இயேசு நமக்குள்ள வந்துட்டா, அவர் சொன்ன நானே உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் வெளிச்சத்தில் நடப்பான். ஒரு அலையில சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடப்பதற்கு. அதனால யோவான் 1:9 ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், ஸ்தோத்திர பிரகாசம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க கர்த்தர் கிருபையை தருவார். ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க பாருங்க, அவர் அறிந்து கொண்டா என்ன நடக்கும்? 2 பேதுரு புத்தகம் 1 2, 3, 4 வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 1, தேவனையும் நம்முடைய கர்த்தரா இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு என்ன கிடைக்குமா? கிருபை, சமாதானம் பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை. அவர் அறிஞ்சிட்டீங்கன்னா கிருபை இருக்கும். அவர் அறிஞ்சிட்டுனா சமாதானம் இருக்கும். தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. அல்லேலூயா. அவர் அறிஞ்சிட்டீங்கன்னா அவரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் அந்த கிருபையை நமக்கு தரா. இதனால இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு தப்பி கேட்டுக்கு தப்பி சுபாவம், திவ்ய சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவனுடைய என்னச்சின ஸ்தோத்திரம், அந்த என்னச்சின அந்த வாழ்க்கை நமக்குள்ள வரணும்னு சொன்னா அவர் அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்தால் அது கிடைக்கும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவரை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? பிலிப்பியர் 3 10-11 பாருங்க. பிலிப்பியர் 3:10-11 வாசிக்கிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்து அந்த உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்ட குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க. ஆண்டவர் இயேசு கிட்ட வந்து அந்த வாலிபன் கேட்டான். என்ன கேட்டான்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மையை செய்யணும்? அப்போ உடனே என்னச்சுன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? கற்பனையெல்லாம் கை கொள்ளும். ஓய், நான் சின்ன வயசுலேருந்து கற்பனையை கை கொள்ளுதேன். அடுத்த உடனே ஆண்டவர் சொன்னார், அவனே கேட்டான், என்கிட்ட இன்னும் வேறு ஏதாவது குறை இருக்கா? ஓவர் பரிசுத்தவான். ஆமே, ஏதாவது என்கிட்ட குறை இருக்கு? ஒன்று ஆண்டு இருக்கணும். இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறை இருக்குது? எல்லாத்தையும் விற்று சொல்லவே மாட்டேங்கிங்களே. எல்லாத்தையும் விற்று தரித்திற்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பிள்ளைய கொடுன்னு சொன்னார். எடுத்தாரா? நீ கீழ்ப்படுகிறான்னு பார்ப்பார். அவர் அறிகிற அறிவுன்னு என்ன? அவருக்கு கீழ்ப்படிதல். அவர் அறிகிற அறிவு என்ன? அவரை கனம் பண்ணுவது. அவர் அறிகிற அறிவு என்ன? அவர்கள் அன்பு செலுத்துவது. அவர் அறிகிற அறிவு என்ன? அவருக்கு சேவை செய்வது. நம்ம இருக்கிறோமா? அதைத்தான் பார்ப்பார். அவர் அறிஞ்சிருக்கோமா? எல்லாத்தையும் வித்துட்டேன. வேதம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவானா இருந்தபடியினால் மனதில்லாத எப்படி போயிட்டானா? இந்த வார்த்தையை கேட்காம திரும்பி போயிட்டான். ஆனால் அதுக்கு அடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா பேதுரு சொல்ல, ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தேமே, என்ன தருவே? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தமாக சுவிசேஷத்துக்காக நீ என்னச்சுன்னா உன் மனைவியோ உன் பிள்ளைகளையோ அடுத்து உன் தகப்பனையோ தாயையோ உன்னுடைய என்னச்சுன்னா சம்பத்து எதை விட்டாலும் சரி, அது என்னச்சுன்னா எப்படி கொடுப்பேனா? அப்படி திரும்பி சொல்லும்போது சொல்ல, மனைவி விட்டுட்டு மற்றெல்லாம் சொல்லிட்டாரு. மனையை மட்டும் விட்டுட்டு என்ன சொல்லிட்டாரு? மற்ற எல்லாம் நினச்சிட கரெக்டாக சொல்லிட்டாரு. எல்லாம் ரெட்டத்தனையாக தருவேன்ட்டார். ஒரு அலையில் சொல்லுங்கள். அது எப்போ? அந்த இன்மையிலும் தருவேன், மறுமையிலும் தருவேன்ட்டார். ஒரு அலையில் சொல்லுங்களேன். அவர் நம்மகிட்ட என்னச்சுன்னா ஆண்டு நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது தான். அவரை நம்ம அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் எதுவுமே பெருசாக இருக்காது. நம்ம இன்றைக்கி எல்லாம் என்னச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணுதோம்.
மனைவி அட்ஜஸ்ட் பண்ணுதோம், ஐஸ் வைக்கிறோம், கணவனை ஐஸ் வைக்கிறோம், பிள்ளைகளை ஐஸ் வைக்கிறோம். ஏன் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? காரியம் நடக்கிறதுக்காக. அதுக்கு தான் ஐஸ் வைக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லுதேன், இயேசுவை நீங்கள் ஐஸ் வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் சரியாக நடந்துடும். ஆமாம், அவரை நீங்கள் அவர்கிட்ட இருந்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்தையும் என்னச்சுன்னா நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன் என்று எண்ணுகிறான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதை நான் விட்டுட்டேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இந்த உறவெல்லாம் எல்லாம் மாறி போகிற உறவு இல்லை லோயா. மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம், ஆனால் இயேசுவின் அன்பு ஒரு நாள் மாறாதது. அவர் அறிகிற அறிவு இருந்தால் போதுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க. உங்கள் வேலையை பெருசாக நினைக்க மாட்டீங்க, நீங்கள் செய்கிற தொழிலை பெருசாக நினைக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய மனைவியை பெருசாக நினைக்க மாட்டீங்க. தோத்திரம் எதுவுமே உங்களுக்கு பெருசு. அது அவருக்கு முன்னால், அந்த பெரிய பொக்கிஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் அற்பமானது. அல்லேலூயா. அதனால் மனைவியை விட்டுரு, பிள்ளைகளை விட்டுருங்க, உங்கள் வேலையை விட்டுருங்க, தொழிலை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவர் சொல்ல, யாரை நீ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குற, எதுக்கு நீ முதல் எண்ணத்தின் இடம் கொடுக்குற, எனக்கு கொடுக்கையா இல்லாட்டி வேற எதுக்கு கொடுக்கையா? எனக்கு இல்லாமல் நான் இருக்கிற இடத்துல நீ எதை வச்சாலும் அது உனக்கு விக்கிரகம் தான். எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நீ வேற யாருக்கு கொடுத்தாலும் சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ வேற யாருக்கு கொடுத்தாலும் சரி, என்னை நேசிக்க வேண்டிய அன்பை நீ வேற யாருக்கு கொடுத்தாலும் சரி, அது விக்கிரகம். அது உனக்கு நுகமாத்தான் முடியும். அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கீழ்ப்படிதல், அது அவருக்கு மட்டும்தான். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா, அப்போ என்னச்சுன்னா இனி என் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் அறிகிற அறிவு இருந்தா இதெல்லாம் பெருசாவே தெரியாது. ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதெல்லாம் பெருசாவே தெரியாது. ஆமே, ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:10 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:10 அவர் அறிகிற அறிவு இருந்தால் என்ன நடக்குமா? சகல வித நற்கிரியிலுமாகிய கனியை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள். அவருக்கு பாத்திரரா, அவர் அறிஞ்சிட்டோமா அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வோம். அப்போ நான் இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன்னா, அவர் அறிவு தான் நித்திய ஜீவன். அந்த அறிவதை என்ன நான் அறிஞ்சிருக்கிறேன்னா எனக்கு இயேசுவால் விடுதலை. அவர் அறிஞ்சிருக்கிற அப்படின்னா என் வாழ்க்கையில் ஞான ஒளி, எனக்கு என்ன பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. அவர் அறிஞ்சிருக்கிற அப்படின்னா இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம் உள்ள நபராக இருப்பேன். அவர் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னா இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனம், இயேசுவை சேவிக்க வேண்டிய சேவை, இவைகளுக்கு தவற என்னச்சுன்னு ஸ்தோத்திரம். அந்த இடத்தை நான் வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன். மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டமும் எனக்கு குப்பையுமா மாறும். அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். அவர் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா நான் மனுஷனுக்கு பிரியமா நடக்கிற காட்டிலும் என் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். வாலிபர்கள் எழும்புங்களேன், அப்படி வாலிபர்கள் மேலே போங்க. வாலிபர் தம்பி தங்கச்சிமாரு தோத்திரம். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக கூடுங்க. மூணாவது இன்னும் இருக்கிற என்னச்சுன்னா பாயிண்ட் நம்ம வசனத்தை சொல்லி முடிக்கலாம். தோத்திரம். அவரை நம்ம என்னச்சுன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, நித்திய ஜீவனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவனை முதல்ல என்ன செய்யணும்? அது யார் தருவா நமக்கு நித்திய ஜீவனை? உங்களுக்கு போய் பிரசங்கம், அப்ப நீங்களும் போங்க. நித்திய ஜீவன் யார் தருவா? அது சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஒரு பொந்துல பாம்பு போயிட்டுன்னு சொன்னானா, அந்த பொந்தில் இருக்கிற பாம்பை என்னச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஒருத்தன் போய் என்னச்சிருக்கான், குத்துறான்னு குத்தி இருக்கிறான். அந்த பொந்தில் இருந்து என்னச்சுன்னா பாம்பு என்ன செய்யல, வெளியே வரல. அவன் என்னெல்லாமே செஞ்சு பார்த்துருக்கான். என்னச்சுன்னா அந்த சத்தத்துக்கு வேற எந்த பாம்பு சத்தம் போட்டால் என்ன செஞ்சிடும், கலைஞ்சு ஓடி வந்துடும். இது வரவே மாட்டேங்குது. அப்போ உடனே இவன் சொன்னானா, ரெண்டாவது என்னச்சுன்னா ஒரு பெரிய கம்பி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நல்ல குத்தி என்னச்சுன்னா இழுத்தானா பாம்பு வந்துட்டான். அப்போ பக்கத்தில் கேட்டானா, எதுக்கு இந்த பாம்பு என்னச்சுன்னா இவ்வளோ நேரம் நம்ம சத்தம் போட்டிருக்கோம், இவ்வளோ நேரம் என்னச்சுன்னா நம்ம குத்தி இருக்கோம், வரவே இல்லை, இப்போ வந்துட்டேன்னு. அது செவிட்டு விரியா அப்படின்னு. அந்த பாம்பு என்ன விரியனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கத்துறேனே, இவ்வளோ குத்துறாலும் என்ன செய்யுங்க, கும்மா குத்தினாலும் என்ன செய்ய இன்னும்
வசனத்தை கேட்கணும். அதுக்கு அடுத்து உள்ளது அப்படி தான் கேட்க பாருங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? மூணாவது, முதல்ல வந்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ரெண்டாவது தேவனை அறியணும். மூணாவது சொல்லுத பாருங்க, யோவான் 5:24 பாருங்க. யோவான் 5:24. நீங்களே வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்களே வாசிங்க. எது வாசிக்க மாட்டீங்களே? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு எதை கேட்கிறவன்? எதை கேட்கணும் சொல்லுங்க. உங்க வேதத்தை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். வேதத்தை வச்சிருக்கீங்களா? யாருக்காவது பைபிள் தேவைப்படுதா? ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் என்னச்சுன்னா மட்டன் வாங்கக்கூடாது, சிக்கன் வாங்கக்கூடாது. உங்களுக்கு பைபிள் நான் புதுசாக வாங்கி தரேன். 1000 ரூபாய்க்கு பைபிள் வாங்கி தந்துடுது. மட்டன் வாங்க தெரியுது, சிக்கன் வாங்க தெரியுது, பைபிள் வாங்க தெரியலன்னா அது தப்பு தானே? அப்போ இந்த பொக்கிஷம் உங்களுக்கு எவ்வளோ மேன்மனு தெரியலைல்ல. உங்கள் பிள்ளைங்க கையில் பைபிள் இருக்கா? எங்கள் பிள்ளைகள் வந்து தமிழ்லாம் படிக்க மாட்டான், அவன் இங்கிலீஷ் பைபிள் அவங்க. ஐயா எங்கள் பிள்ளை இங்கிலீஷும் தெரியாதுங்க, அப்போ அவன் ஹிந்தி வாங்குங்க. அவன் ஹிந்தியும் தெரியாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமோ அதை வாங்கி கொடுங்க. கையில் என்ன இருக்கணும்? அதான் எங்களுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுங்க. சரைக்க போகிறவன் கத்திலாம் போவானா? ஒரு கொத்தனார் வேலை பார்க்க போகிறவன் என்னெல்லாம் போவானா? ஏன் நம்முடைய முற்பிதாக்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க? ஏன் நம்முடைய முன்னால் உள்ள சந்ததிகள் என்ன அவங்க பெரிய நம்மளை மாதிரி ஆண்டு ரொம்ப என்ன செய்யல, அவங்க வீட்டில் உண்மையாக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் சபைக்கு போகும்பொழுது அவங்க கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பைபிளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பாட்டு புக்காக இருக்கட்டும், எவ்வளோ நினச்சி அவங்க கையில் பார்த்து இன்றைக்கி மாதிரி மீடியாலாம் இல்லை, இன்றைக்கெல்லாம் அப்படி வரது மாதிரி இல்லை, இன்றைக்கி கையில் மொபைல் இல்லை. ஆனால் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பைபிளை தூக்கிக்கிடுவாங்க. அம்மா ஒரு பாட்டு புக்கு பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கிக்கிடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கீர்த்தனையை தூக்கிக்கிடுவாங்க, பாமாலையை தூக்கிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது? ஜபமாலை, ஜபம் ஜபம் ஜப ஜப அது இப்போ தானே வந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூட்டை கட்டிட்டு போவாங்க. எந்த பாட்டை எப்போ எடுக்கணும்னு சொன்னாலும் எங்கள் அம்மா கிட்ட அது பாட்டு புக்கு இருக்கும். நான் எங்கள் அம்மா பாட்டு அதை சர்ச்சுக்கு போகிறாங்களா இல்லை சுமையை தூக்கிட்டு போகிறாங்களான்னு இது அவ்வளவு எல்லா பாட்டு புக்கும் வச்சுருப்பாங்க. எந்த ஊழியக்காரன் என்ன பாட்டு வேணாலும் அதில் பாட்டு புக்கு வச்சுருப்பாங்க. பைபிளும் அதே மாதிரி பெரிய பைபிள் வச்சுருப்பாங்க. நமக்கு இதை தூக்கவே முடியலை. எங்கள் ஐயா சொல்லுவார், பாஸ்டர் கிளாரன்ஸ் மருதியா, அவர் சொல்லுவார், நான் ஒரு இந்து குடும்பத்தில், நான் ஒரு பூஜாரி குடும்பத்தில் பிறந்தேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் தாத்தா சொன்னார், டே இந்த கோயில் உங்களுதுடா, இந்த சொத்து இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சொத்தெல்லாம் உனக்குரியதுடா, இங்கே வருகிற வருமானம் உங்களுதுடா, இதெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுக்க போறியாடா அப்படின்னு சொன்னேன். எங்கள் பாஸ்டர் அன்னைக்கு வெறும் ட்ரௌசரை போட்டுட்டு ஒரு சட்டையை போட்டுட்டு கையில் என்னச்சுன்னா பைபிளை தூக்கி மறைச்சி என்னச்சுன்னா உள்ளே வச்சுக்கிட்டு நின்னார். அப்போ அவங்க தாத்தா சொன்னாராம், இந்த சொத்து வேணுமா, இந்த கோயில் வேணுமா, இல்லை என்னச்சுன்னா அந்த இயேசு வேணுமா, அதை தீர்மானிக்க நீ தான். இந்த பைபிள் தான் உனக்கு வேணும்னு நீ இங்கேருந்து போயிட்டேனா நீ திரும்பி வராத நாய அப்படின்னு எங்கள் பாஸ்டர் ஐயா விரட்டி விட்டார். எங்கள் பாஸ்டர் ஐயா 20 வயசில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம சபைக்கு வாங்கினாங்க பாருங்கள். டாரிஸ் எட்வர்ட்ஸ் அம்மையார் அவங்க என்னச்சுன்னா இருந்த கேபி வலசை, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் அதில் என்னச்சுன்னா நடந்து அவங்க என்னச்சுன்னா இந்த பைபிளை மட்டும் அவங்க முத நாள் கொடுத்த பைபிளை எடுத்துகிட்டு அந்த வர ஞாயிற்றுக்கிழமை போய் அவன் ஞானசானம் எடுத்து அந்த இடத்துலையே தங்கிட்டாங்க. 20 வயசில் எங்கள் பாஸ்டர் ஐயா அவன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற என்னச்சுன்னா ஜெயராஜ் ஐயா, அவன் பாஸ்டர் ஸ்டீவி ஜெயராஜனுடைய அப்பா, அவர் என்னை கூப்பிட்டு போய் 20 வயசில் 8ஆம் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அவன் ஸ்கூலுக்கு போனால் எங்கள் பாஸ்டரையை வளர்த்தி அவர் உடனே என்னச்சுன்னா அங்கே இருக்கிறான், அவன் வாத்தியார் மாதிரி இருக்கான், அவனை கொண்டு 8ஆம் கிளாஸில் வச்சுருக்கிறீங்க. அப்போ என் பாஸ்டரையா சொன்னாங்களாம், அவன் நல்ல பையன், அவன் எதுவும் சேட்டை பண்ண மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், அவனை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி 8ஆம் கிளாஸ் படித்தார். அதுக்கடுத்து என்னச்சுன்னா 10th முடித்தார், பியூசி முடித்தார். அதுக்கடுத்து என்னச்சுன்னா நான் அவர்கிட்ட போகும்போது தான் பிஏ முடித்தார். அவர் என்ன அதுக்கடுத்து தான் எம்ஏ முடித்தார். அவன் எங்கள் பாஸ்டரையா இன்றைக்கி டாக்டரேட் வாங்கிட்டார். இப்போ என்ன சொல்லி எங்கள் பாஸ்டரையா சொல்லுவார், இந்த வேதத்தை தூக்கிக்கிட்டு வெளியே வந்தேன், இந்த வேதம் என்னை உலகமெல்லாம் கொண்டு போகுது. இல்லையா? இந்த வசனம் எவ்வளவு ஜீவனுள்ள தெரியுமா? ஆனால் இதை தூக்க நமக்கு என்னது, கை வழங்க மாட்டுக்கு, கால் வழங்க மாட்டுக்கு. அவன் தோத்துறோம். இதை தூக்கி பாருங்க, உங்களை கர்த்தர் தூக்குவா. இதை கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். அவன் இது நீரோட மாதிரி. அல்லையில சொல்லுங்க, இந்த தண்ணி யாருக்கு பாயுது அவங்க வாழ்க்கை செழிக்கும்.
இந்த வசனத்தை கேட்கிறவன் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவா. வசனம் அதான் சொல்லு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னான். அடுத்து நான்காவதாக ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். மத்தேயு 19:17 அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றான். அவன் கேட்டான், அது என்னன்னு கேட்டான். அதற்கு இயேசு சொன்னாரு, கொலை செய்யார் இருப்பாயாக, விபச்சாரம் செய்யார் இருப்பாயாக, களவு செய்யால் இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லால் இருப்பாய், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இதெல்லாம் செய்கிறோமா? எத்தனை கற்பனை? எத்தனை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா தானே உங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியும். 10 கற்பனையை சொல்ல சொல்லி சோதிப்பதும் சோதனைக்குள் ஆக்குவதும் அப்படின்னு நான் போகலை. 10 கற்பனை எனக்கு போய் படிக்கணும். எத்தனை கற்பனை? எங்க இருக்கு? யாத்திராகமம் 20 அதிகாரம் எத்தனை கனி? ஆவியின் கனிகள் 9. எத்தனை வரம்? அதுக்கு பல வரங்கள் இருக்கு, ஆனால் 9 வரும். அதில் எத்தனை புத்தகம்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு? சரியா சொல்லிட்டீங்களா? அப்போ நீங்கள் பாஸ் தான். வீட்டில் போய் கேட்டு பாருங்கண்ணே, உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்கண்ணே. இல்லைண்ணே, படிக்க வைக்கணும். நம்ம 23ஆம் சங்கீதத்தையும் 34ஆம் சங்கீதத்தையும் 20ஆம் சங்கீதத்தையும் 91ஆம் சங்கீதத்தையும் 117ஆம் சங்கீதத்தையும் இதையே 128ஆம் சங்கீதத்தையும் இதையே வாசித்து நினச்சுன்னா காலத்தை ஓட்டிடக்கூடாது. பிள்ளைகள் வசனம் நல்லா படிக்கணும். அல்லேலூயா. கற்பனையை கை கொள்ளணும். அவன் சொன்ன, நான் சின்ன வயசுலேருந்து அதை கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னான், இன்னும் என்கிட்ட என்ன குறை அப்படின்னு கேட்டான். இன்னும் எனக்கு என்ன குறை? அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றிவா. நல்லா கவனிங்க. இயேசுவை பின்பற்றணுமா? இயேசுவை பின்பற்றணுமா? முதலாவது அவர் மேல் விசுவாசம். இயேசு மேல எனக்கு அந்த நித்திய விசுவாசம். 2வது நமக்கு இருக்க வேண்டியது என்னச்சுன்னா அவர் அறிகிற அறிவு. 3வது தேவனுடைய வசனத்தை கேட்கணும். 4வது ஆண்டோடைய வசனம், அவருடைய கற்பனையை கைக்கணும். 5வது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதுலேயே எல்லாத்தையும் இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. எனக்கு குறைவு என்னிடத்தில் என்ன குறைவு என்று என்றான். அடுத்த வசனம் 21 பாருங்க. மத்தேயு 19. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினார், போய் உனக்கு உண்டானவைகள் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உடனே அவன் என்ன வேதம் என்ன சொல்லுது? அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். அடுத்த வசனம் பாருங்க. அவன் அடுத்த வசனம், மிகுந்த ஆஸ்தியுள்ளனா இருந்தபடினா அவன் வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனா போய்விட்டான். ஆனால் அதுக்கு அடுத்து பேதுரு சொல்லுதான், எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தேனப்பா, என்ன நடக்கும்? என்ன தருவீங்க? என்ன தருவீங்க? இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதற்கு சமம். அப்போ யார் தான் பிரவேசிக்க முடியும்? ஆண்டவர் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் அப்படின்னா அவரால் முடியும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தா அப்படி ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலையில் சொல்லுங்க, இன்னைக்கு எதை விடணுமோ அதை விடுவோம். எதை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தியாகம் பண்ணுமோ அதை தியாகம் பண்ணுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் உண்மையாக விசுவாசம் வைப்போம். உண்மையாக அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வருவோம். உண்மையாக அவருடைய வார்த்தையை கேட்போம். உண்மையாக அவருடைய கற்பனையை கை கொள்வோம். எதை விடணுமோ அதை விட்டு இயேசுவை முன்னால் வைப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்ண மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ண மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே
கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. அவரை பார்த்து ஆண்டவரே தோத்திரையா, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளனப்பா. ஆமென். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே. உண்மையாய் உம்மை விசுவாசிக்க, உம்மை அறிகிற அறிவு நான் நிரப்பப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை உண்மையாய் கேட்டு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கற்பனையை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விட உம்மை நாங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆண்டவரே உம்மை முதலிடத்தில் வைக்க எங்களுக்கு நீர் கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதுவுண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதுவுண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆமாண்டவரே, உம்மையே சார்ந்து கொள்ள நீ தருகிற அந்த பரிசுத்த வாழ்க்கை, நீ தருகிற அந்த ஆவிக்குரிய ஜீவன், நீ தருகிற ஆண்டவரே அந்த மகிமையின் சாயல், நீ தருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஞான வெளிச்சத்தில் ஆண்டவரே அந்த நித்திய சுபாவங்கள் அன்று உமக்கு பிரியமாய் நடந்து நீ தருகிற நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. உமக்கு நாங்கள் எல்லா சூழ்நிலையும் உண்மையை நாங்கள் முன்னால வைத்து ஓட உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், உமக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவரே உம்மை நேசிக்க வேண்டிய நேசம், உம்மை சேவிக்க வேண்டிய சேவை, இவை எல்லாவற்றையும் உண்மையாய் செய்து உங்க நாமத்தை உயர்த்த கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களா எங்கள் எல்லாரையும் மாற்றும். கிருபை தாங்கட்டும். தீமைகள், பொல்லாப்பு, நாசம், சேதங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்களுக்கு விளைக்கிறச்சு. கையின் கிரிகள் எல்லாம் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். சமாதானத்தோடு அனுப்பும். மாலை நடக்கிற வாலிபர் கூட்டத்தை அநேக தம்பி தங்கச்சிமார்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். கிருபையுள்ள கரம் இருப்பதால் நாளை நடக்கிற உவாச ஜபத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நாளை மாலை நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் லீடர்ஸ் மீட்டிங் ஆசீர்வதிங்க. கிருபையுள்ள தேவனங்களை நடத்தும். உங்க ராஜ்யத்தை கட்ட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியக்கும் சமாதானமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.